ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும். பாருங்கள், குட் மார்னிங் அம்மா. டிட்டு இப்போ தான் எந்திரிச்சான். பாதி தூக்கத்தில் எந்திரிச்சதால் அழுந்துக்கிட்டே இருக்கான். டீ குடிக்க போகலாமா? அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இப்போ டோக்கன் வாங்க போயிட்டுருக்கோம். டோக்கன் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நடப்பாதைக்கு போகணும். பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு வேறு போகணும். என்ன பண்ணலான்னு அடுத்து முடிவு பண்ணிக்கலாம். மணி காலையில் 4:30-5 மணி தான் ஆகுது. குளிராக இருக்குது. நேரமாக கிளம்பிட்டா டோக்கன் வாங்கிட்டு நேரமாக நடப்பாதை போயிடலாம். அதனால தான் டோக்கன் வாங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். டோக்கன் வாங்கிறதுக்கு தான் லைனில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் கியூன்னு தெரியல. 4:30 மணிக்கு எந்திரிச்சு இப்படி நடந்துட்டுருக்கோம். டிட்டு பின்னாடி ஆளுங்க வர்றாங்க, சீக்கிரமாக போகணும். பாருங்கள், இதுதான் கியூ. இப்படி போய் திரும்பிட்டு வந்து இப்படி மறுபடியும் போகணும். கோயில் கோபுரம் பாருங்க, அங்கே தெரியுது. கியூ இன்னும் போயிட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கியாச்சு. பக்கத்தில் கோவிந்தராஜப்பட்டினம் கோயிலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு நடப்பாதை கிளம்ப வேண்டியது தான். டிட்டு வேற டீ வேணும்னு கேட்டுட்ருக்கான். அங்கே கோயில்கிட்ட போய் கையோட குடிச்சிடலான்னு பார்க்குறோம். கோவிந்தராஜப்பட்டினம் கோயில் இதுதான். பக்கத்தில் வர்ற வழியில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டீ சாப்பிட உட்காந்துட்டோம். டிட்டு என்னவா என்னவா பாருங்கள், பண்ணு இருக்குதாம்மா டிட்டுக்கு. பிஸ்கட் இருக்குது. டீ சாப்பிட்டு கோவிந்தராஜப்பட்டினம் போயிட்டு அப்புறம் நடப்பாதை கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மணி 5-5:30 தான் ஆகுது. பிஸ்கெட்டு டிட்டு பண்ணு சாப்பிட்டுருக்கான். டீ சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோவிந்தராஜப்பட்டினம். டிட்டு உள்ளே சாமி பார்க்க போகிறோம். அங்கே மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலௌடு இல்லை. டிட்டு அங்கே பாருங்கள், புறா பின்னாடி ஓடுறா.
கோபி நம்ம விஷயம் கேட்குறது விட்டு ஃபோன் ஏன் அங்கே இருந்துச்சாம்மா அது சொல்கிறான். கோவிந்தராஜப்பட்டினம் போயிட்டு வந்தாச்சு. வெளியே போய் ஆழ்வார் திருத்தம் போகிறோம். ஆழ்வார் திருத்தம் போயிட்டு நடப்பாதை கிளம்பிட வேண்டியதா. திருப்பதி போகலாமா? ஆட்டோவில் கிளம்பிட்டு ஆழ்வார் திருத்தம். திட்டு எங்கே போகிறோம்? ஆழ்வார் திருத்தம். ஆழ்வார் தீர்த்தமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆழ்வார் தீர்த்தம் வந்தாச்சு. டிட்டு எங்கே போகலாம்? நீலு போச்சேக்கா குளிக்கிறதுக்கு போகலான்னு சொல்கிறான். தண்ணி வருதான்னு தெரியல. இங்கே மலை மேலே தண்ணி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆழ்வார் தீர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆழ்வார் தீர்த்தம். பாருங்கள், மலை மேலேருந்து தண்ணி வருது. தண்ணி கம்மியாக தான் வருது. நானும் டிட்டும் குளிக்க போகிறோம். டிட்டு போகலாமா? போகலாமா? இங்கே மலை மேலே உச்சி மேலே ஒரு சிவன் லிங்கம் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நானும் டிட்டும் குளிக்க போகிறோம். முன்னாடி தண்ணி வருது. சொல்லுங்க டிட்டு. தண்ணி வருதாமா? குளிக்க டிட்டுக்கு பயமா இருக்கு. வீடியோ எடுத்தீங்கன்னா போட்டோ எடுத்து செல்லுதானே? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், குளிச்சாச்சு. டிட்டுக்கு பசிக்குது, சாப்பிட போகிறோம். ஏலா வீடியோ எடுக்கக்கூடாதம்மா. தூக்கம் வந்துருச்சு. நேரமாக எழுந்திரிச்சேன் 4 மணிக்கு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. போய் டிஃபன் சாப்பிட்டு நடப்பாதை கிளம்பலாம். டிட்டு எங்கே போகிறேன் இப்போ? எங்கே? ஆடையா? அங்கே சாப்பிட போகிறோமா? டிட்டு பாருங்க விளையாண்டுட்டு இருக்கான். கோயிலில் பிரசாதம் தந்தாங்க, தயிர் சாப்பாடு. ஏய் டிட்டு, டிட்டு தயிர் சாப்பாடு சாப்பிட மாட்டான். அவனுக்கு பிடிக்காது தயிர் சாப்பாடு. ஸோ அதனால் நான் தான் சாப்பிட போகிறேன் இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். ஆமாம் 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 ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை வாங்கியிருக்கேன், அப்புறம் இட்லி. டிட்டு தோசை நல்லா இருக்கா? நல்லா இருக்குதாம்மா.
சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், நடப்பாதைக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, நடப்பாதைக்கு வந்தாச்சு. டிட்டு பார்க்க விளையாண்டுட்டு இருக்கான். லாக் போட்டுட்டா பேக் போய் இங்கே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் நடப்பாதைக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பேக் போட்டாச்சு. நடப்பாதைக்கு போக வேண்டியதுதான். வாங்க நடந்து போயிடலாம். நடப்பாதை பக்கத்தில் வந்துட்டோம், முன்னாடி தான் இருக்குது. போகலாமா நடப்பாதைக்கு? போகலாம். நடப்பாதைக்கு வந்துட்டோம். రెండు సీట్లు అంటే మొక్కరు గోవిందా 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 நடந்து வந்துட்டு இருக்கா. திட்டு ஹாப்பியா இருக்கா. திட்டு கோவிந்தா சொல்லுங்க. நாமம் போட்டு அலோடே கண்ணுமி கோவிந்தா 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 போட்டுக்கிறேன். பாருங்க, டிட்டு நடந்துட்டு இருக்கான். டிட்டு பாருங்க, குரங்கு. திட்டு கோவிந்தா 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 கோவிந்தா. மொத்தமாக 3450 படிக்கட்டு, 100 படி ஏறி இருக்கோம். திட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு நடக்கிறோம் நானும் டிட்டுவோம். போகலாமா? 1000 படி ஏறியாச்சு பாருங்க. இன்னொரு 2550 படிக்கட்டு இருக்கு. டிட்டு 1000 படி ஏறிட்டோம். இன்னொரு 2550 படிக்கட்டு தான், ஈஸியாக ஏறிடுவோம். காளி கோபுரம் வந்தாச்சு. 2083 படி ஏறியாச்சு. டிட்டு டிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காமா, 7up. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. டிட்டு தா இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு.
ஆமாவா? கோவிந்தா 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 கோவிந்தா. மான் பாருங்க, எவ்வளோ பெரிய மானு. திட்டு என்னது இது? மானு. ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க, ரவுண்ட் அடிக்க போறான் இவன். டேய், அங்க வந்து போட்டோ எடுக்கணுமா? ஆறு மலை ஏறியாச்சு. இது 7வது மலை. திட்ட டீ சாப்பிட்டு இருக்கான் திட்டு. அவ்வளோதான், 6 மலை ஏறியாச்சு. இன்னொரே ஒரு மலை தான் ஏறினா முடிஞ்சு. போய் மொட்டை அடிக்க வேண்டியதுதான். மொட்டை 3350 படியேட்டு முடிஞ்சு. బా అంటే మొక్క గోవిందా చెప్ప ఇంకోసారి గోవిందా. நடப்பதை முடிஞ்சிருச்சு பாருங்க. டிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவ்வளோதான், அடுத்தது போய் மொட்டை அடிச்சுட்டு சாமி பார்க்க வேண்டியதுதான். இப்போ எங்கே போகிறோம்? எதுக்கு? மொட்டை அடிக்க. டிட்டு நானும் மொட்டை அடிக்க போகிறேன். இப்போ மொட்டை அடிச்சுட்டு தெப்ப குளத்துக்கு போய் குளிக்க போகிறோம். நீரில் குளிக்க போகிறோமா? தண்ணியில் குளிக்கலான்னு சொல்கிறான். மொட்டையை அடிச்சிட்டோம் டிட்டு நானும். மொட்டை பால் ஃபோன் வேணுமாம்மா? மொட்டை பாஸ் மொட்டை அடிச்சாச்சு. அவ்வளோதான், தெப்ப குளத்துக்கு போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க கிளம்ப வேண்டியது தான். இவன் பாருங்கள், ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு கேட்டுட்ருக்கான். ஃபோன் இல்லை.